ஹே எவ்ரிவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம் அந்த ஸ்டாக்க பத்தி. இன்னைக்கு வந்து 20% வந்து ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேன்டாஸ்டிக் ரிசல்ட் தான். மார்ஜின் குரோத்தா இருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 70% இயர் ஆன் இயர் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கு. ஸோ, அதனால தான் இது. ஸோ, இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருண் ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் ஐபேக்கோ, ஹேப் டெய்லி. ஸோ, இந்த 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 அவுட்லெட்லாம் இவங்க வந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க மாட்டுக்கான தீவனம் மற்றது எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து இருக்காங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒன் டேயில் பார்த்தாலும் ப்ராஃபிட்டில் இருக்குது. 1 இயர், 1 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த், 1 இயர், 5 இயர், ஆல். ஸோ பார்த்தா மொத்தம் எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இவங்க ஃபேன்டாஸ்டிக் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ஓஇ வந்து பார்த்திங்கன்னா 16% இருக்குது. டிவிடெண்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் வந்து 2594 கோடிக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூன் மந்த்து. ஸோ நெட்ஒர்த்தும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 73% மேலே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ரீட்டைல் 13%. மியூச்சுவல் ஃபண்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே அதிக இடத்துல இருக்குது. ஸோ டோட்டலாக இவங்கக்கிட்ட 3850 அவுட்லெட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இவங்க மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிளான் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 24,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து ரிசர்வ் மட்டுமே 1837 கோடி. இவங்களுக்கு கடன் வந்து பார்த்திங்கன்னா 1252 கோடி தான் இருக்குது. ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கடன் இல்லாத கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.